இதெல்லாம் நம்ம மாத்தணும். இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். என்ன பண்ணலாம்? இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஒட்டுமொத்தமா உணவு முறைகள்ல இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இயற்கையா எடுத்துக்கிறனால அதுல அவ்வளோ சவால்கள் இருக்குது. நாமளும் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறோம். இன்னைக்கு நகரத்துக்கு வேணும், நாகரிகத்தின் பேர்ல நகரத்து பக்கம் தான் இருந்தா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டோம். வயலையே யாருக்கும் பிடிக்கிறதில்ல. விவசாயியே யாருமே விவசாயம் பண்றதே யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அப்ப அந்த மாரி இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம், உட்கார்ந்துட்டோம். எல்லாம் பஸ்ஸும், கட்டடமா மட்டும் பார்க்கணும். அப்படின்றதுக்காக உட்காந்துட்டோம். அப்ப இதெல்லாம் இருந்துட்டு நம்ம எப்படிங்க இப்ப நீங்க சொல்ற மாரிலாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது? என்ன பண்றது? எங்க வாழ்க்கை இங்க அமைஞ்சு போச்சே. இதையெல்லாம் விட்டுட்டு நாங்க வர முடியாதுல்ல. கிராமத்து பக்கம் போக முடியாதுல்ல. என்ன பண்ணலாம்? அப்படின்னா, அப்ப அதுக்கு சில வேலைகள நம்ம பண்ணிக்கலாம். வேற வழி இல்ல. இப்போதைக்கு அதுதான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த விஷயத்த பண்ணிக்க முடியும். நன்றி உணவு. நீங்க சாப்பிடுற உணவுக்கு நன்றியோட சாப்பிடுங்க. அந்த உணவுல நன்றிங்கிற உணர்வ கலந்துருங்க. எப்படிலாம் கலக்கலாம்? அந்த நன்றி உணவை எப்படி கலந்தீங்கன்னா நல்லது. ஏன் இந்த உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னா, இந்த உணவை தயார் பண்றப்ப என்ன மனநிலையில ஒருத்தங்க அத தயார் பண்றாங்களோ, அந்த அதுல என்ன சத்துக்கள் இருந்தாலும், அது கூட இவங்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய அந்த எண்ண பதிவுகளும், அந்த உணர்வுகளும் அந்த உணவோட சேர்றப்ப, அதை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்கும் அது பகிர்ந்து கொடுக்கப்படுது. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தவங்க ஒரு அம்மா சமையல் சாப்பிடும்போது என்ன பண்றாங்க? நன்றியோட சேர்க்கிறாங்களா? ஏற்கனவே அந்த உணவு ஒண்ணுமில்லாம சேருது. ஏன்னா, அவ்ளோ கெமிக்கல்ஸ் தாண்டி இங்க வருது. வந்தோனே இந்த அம்மா ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீட்ல அவ்ளோ பிரச்சனை. காய்கறிய வெட்டுறப்பயே ஆ அதுக்கு காரணமான ஆளோட கையெல்லாம் வெட்டுற அளவுக்கு அது பேசிக்கிட்டே தான் மனசுக்குள்ளேயே பேசிட்டு வெட்டும். என் நேரம், என் தலையெழுத்து, நான் இப்படி வந்துட்டேன், இப்படி மாட்டிக்கிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன், நான் சொல்றத கேட்கறாங்களா, போறாங்களா, எல்லா குழப்பங்களும் ஓடிட்டு இருக்கும். இல்ல பொருளாதார ரீதியான குழப்பம். இல்ல அது உடம்பு ரீதியான பிரச்சனை. எனக்கு உடம்பு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. அப்பன்னா என்ன அந்த காயில எல்லாம் வலி வந்துட்டு இருக்கும். அந்த காயில எல்லாம் கோபம் சேர்ந்துட்டு இருக்கும். அந்த காயில எல்லாம் வஞ்சம் சேர்ந்துட்டு இருக்கும். எல்லாமே சேரும். இது எல்லாம் சாப்பிடுற வாழ்க்கை துணையிலேருந்து பிள்ளைங்க எல்லார்கிட்டயும் அந்த உணர்வு மேலோங்கி இருக்கும். அப்போ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சத்து இல்ல. சரி சத்தே இல்ல பரவாயில்லையா சாப்பிட்டோமான்னு பார்த்தோம்னா, அது கூட தேவையில்லாதையும் சேர்த்து குடுத்துறணும். அப்ப அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே உணவு தயாரிக்கிறப்ப விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த தானியத்தை எடுத்தீங்கன்னா, இத பயிர் பண்ண அந்த விவசாயிக்கு நன்றி. அந்த நன்றி உணர்வோட எடுங்க. இது நம்ம கையில கிடைச்சிருக்கிற எவ்வளவு பெரிய விஷயம். யார் யார் அதுக்கு பயன்பட்டுருக்கா? அந்த விவசாயி கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அந்த விதைய தெளிச்சிருக்கிறாரு. அதுக்கு இயற்கை பஞ்சபூத சக்திகள் சேர்ந்திருக்குது. அத அறுவடை பண்ணி ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் அவர்ட்ட வாங்கியிருக்கிறாரு. எங்கேயோ விளையிற ஒரு விஷயத்த நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்குதுல்ல. அப்ப அத அத கொண்டு சேர்க்கிறவங்க, அத கொண்டுட்டு வர்றவங்க, அந்த தானிய வியாபாரிகள், வணிகர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சு, அத நம்ம போய் வாங்கிட்டு நம்ம வீட்ல உள்ள வாழ்க்கை துணை அவங்க அழகா சமைச்சு, அன்பா குடுத்து இத சாப்பிடுற எல்லாரும் செய்யணும். இது செய்றவங்க மட்டும் இல்ல, சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் அந்த நன்றியோட அந்த உணவ சாப்பிடணும். வாழ்க்கை துணை அத படைச்ச இந்த இறைவன் வரைக்கும் நன்றிய சொல்லிட்டு அத சாப்பிட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதுல இருக்கிற கெமிக்கல்லாம் கொஞ்சம் அடிக்கலாம். நம்ம நன்றிய குடுத்து அத கொஞ்சம் சரி பண்ணலாம். நம்மளுடைய சக்தியின் மூலமாக அத சரி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நன்றி உணர்வோட எப்பயுமே அந்த உணவ சாப்பிடணும். ஒவ்வொரு முறை நீங்கள் எத சாப்பிட்டாலும் இத்தனை பேருடைய பங்களிப்பு அதுல இருக்கு. விவசாயி, மண்ணு, நீரு, சூரியன், காற்று, ஆகாயம். அது 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 வளரணும்னா அதுக்கு தேவையான நீர் இருக்கு. சூரியனுடைய ஒளி வேணும், காற்று வேணும், இந்த ஆகாய சக்தி வேணும். இது எல்லாமும் சேர்ந்தாதான் ஒரு தாவரம் வேலை. நீங்க ஒரு தாவரத்தை இதுல ஏதாவது ஒண்ணு கட் பண்ணிட்டு போய் வச்சு பாருங்க, வராது. அப்ப அது எல்லாமே வேணும். அப்ப அது எல்லாமே உதவி செஞ்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்றப்போ உங்க மனசு அவ்வளோ ஒரு சக்தியோட மாறும். எனர்ஜியா மாறும் அது. அப்ப அந்த அந்த உணவோட அத சொல்லிட்டு சமைக்கிறப்ப, அந்த உணவுலயும் அந்த சக்தி பொருள் சேருதுங்க. புதுசா ஒண்ண சேர்க்கிறோம் அது. சரிங்களா? அப்ப அது மாரி சேரும்போது என்ன ஆகுது? விட்டமின் ஜின்னு வச்சுக்கலாம். கிராட்டிட்யூட் அதுல ஆட் பண்றோம். அதுல ஆட் பண்ணிட்டோம்னா, அது அது நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கும். சாப்பிடுற எல்லாரும் இந்த மாரி நன்றி சொல்லிட்டே சாப்பிட்டீங்க அப்படின்னா, முழுமையா கிடைக்கும் உங்களுக்கு. செஞ்சிறவங்களுக்கு மட்டும் தான் அப்படி கிடையாது. சாப்பிடுறவங்களும் இத செஞ்சுட்டு சாப்பிடும்போது, முழுமையா அந்த சத்து பொருள் நமக்கு கிடைச்சிரும். அப்ப அதுதான் நம்ம